என்ன பாய், உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே உங்கள மாதிரியே இருக்காங்க. அதாவது நண்பர்களே, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பைடர்மேன் 4ல வெனம் இருக்க போற ஒரு விஷயத்த சோனியோட ஜப்பான் பிரான்ச் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தான். அது இப்ப போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி இருக்காது, டெலீட் ஆயிருக்கலாம். பட் பசங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்டர்நெட் ஃபுல்லா பரப்பி விட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, ஸ்பைடர்மேன் 4ஓட ஸ்டோரிக்கு டாம் ஹாலண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாரு, டாம் ஹார்டி அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினோட தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த மாதிரி நடக்கிறது. இதுக்கு முன்னாடியே நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கும் நடந்திருக்கு, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கும் இதே மாதிரி ஒரு லீக் நடந்திருக்கு. நம்ம நினைக்கலாம் இது வந்து தெரியாம லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் மோஸ்ட் ப்ராபபிலி இது அவன் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கணும். வேணும்ட்டே தான் சோனி இந்த ஒரு விஷயத்தை லீக் பண்ணி விட்டுருக்கணும். ஏன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா இங்க கெவின் ஃபெய்கி தான் பாவம். அவரை தவிர்த்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு படமா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாப்போம் இந்த ஸ்பைடர்மேன் 4 எப்படி வரப்போகுது, இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். See you